அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நாம் வரவிருக்கும் 2025 ஆண்டு ஜனவரி 1 365 நாட்களுக்கும் 365 தலைப்புகளின் கீழ் வேத வசனங்களை வாசித்து பகிர இருக்கிறோம். நீங்கள் இதை அனுதினமும் கேட்டு தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இதை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்று நாள் 11. தலைப்பு முதுமை. சங்கீதம் 90:10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். சங்கீதம் 92, 12-14 வரை. நீதிமான் பனையைப் போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமன் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. நீதிமொழிகள் 20:29. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. பிரசங்கி 12:1-7 வரை. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனிப்போய் இயந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகணிவனியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும், எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகைகளெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும், மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அகன்று போகாததற்கு முன்னும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கங்கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும், வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாலுடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி, இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஆமென்.